மக்களை கவனிங்க. இந்த பாடம் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பாடத்தோட மெயின் ரெடி மெக்கானிக்ஸில் வருதுப்பா. லாஸ் ஆஃப் மோஷனுங்கிற லெசன் வந்து மெக்கானிக்ஸில் மெயின் ரெடியில் வருது. அப்போ மெக்கானிக்ஸில் எதை பற்றி படிக்க போகிறோம்? ஜென்ரலாக ஃபோர்ஸை பற்றி தான் படிப்போம். இப்போ வாட் இஸ் மெக்கானிக்ஸ் கேட்டாங்கன்னா, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் which deals with the study of forces acting on bodies at rest or in motion. அது என்ன, சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கலாம், சில ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கலாம். அந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள ஃபோர்ஸை பற்றி படித்தா ஸ்டாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மூவ்மெண்ட்ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள ஃபோர்ஸை பற்றி படித்தா டைனமிக்ஸ். திருப்பி சொல்கிறேன், மெக்கானிக்ஸ்னாவே ஜென்ரலாக எதை பற்றி படிக்க போகிறோம்? ஃபோர்ஸை பற்றி படிக்கிறோம். அந்த ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸில் பற்றி ஃபோர்ஸ் பற்றி படித்தா ஸ்டாட்டிக்ஸ், மூவ்மெண்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள ஃபோர்ஸ் பற்றி படித்தா டைனமிக்ஸ். ஏன்னா டைனமிக்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று கினமேட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். கினமேட்டிக்ஸ், கைனட்டிக்ஸ். ஜென்ரலாக ஃபோர்ஸ்னால் என்னென்ன டேர்ம் வரும் அப்படின்னா, டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டைம், ஆக்ஸலரேஷன், அதுக்கப்புறம் மொமெண்டம் அப்படின்னு நிறைய டேர்ம் வரும். இந்த கினமேட்டிக்ஸில் எதை பற்றி படிப்போம் அப்படின்னா, ஃபோர்ஸை தவிர மிச்ச டேர்ம் என்னென்ன டேர்ம் வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டைம், ஆக்ஸலரேஷன், அது முடிய படிக்கிற பேர் கினமேட்டிக்ஸ் பா. அதோட சேர்த்து நம்ம ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டா அந்த பிரான்ச் பேர் கைனட்டிக்ஸ். திருப்பி சொன்ன கவனிங்க, கைனட்டிக்ஸில் ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம், கினமேட்டிக்ஸில் ஃபோர்ஸ் இல்லாமல் மிச்ச டேர்ம் மட்டும் ஸ்டடி பண்ணுவோம். இந்த மெக்கானிக்ஸில் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, it deals with the study of forces or it deals with the study of motion. இப்போ மக்களை கவனிங்க, இப்போ நம்ம நியூட்டனோட 3 லா படிக்க போகிறோம்ப்பா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இங்கே போர்டில் ஆக்சுவலாக 3 லாவும் எழுதியிருக்கேன். நீங்கள் ஜென்ரலாக உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி அந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லாவோட ஸ்டேட்மெண்ட்டை பை ஹார்ட் பண்ணிடுங்க. எந்த டெஃபினேஷன் எழுதியிருந்தாலுமே புக்கை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பை ஹார்ட் பண்ணிடுங்க, அப்புறம் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ 3 லா எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீட் பண்ண போகிறேன், கவனிப்பா. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இந்த ஃபர்ஸ்ட் லா எதை பற்றி படிக்க போகிறோம்? இனர்ஷியாவை பற்றி படிக்க போகிறோம். இனர்ஷியா நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம்ப்பா. நிற்கும் பொருள் நிற்கவே செய்யும், ஓடும் பொருள் ஓடவே செய்யும் சொன்னேன். அவன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. எவ்ரி பாடி கண்டினியூஸ் to be in state of rest, அதான் நிற்கிற பொருள் நிற்கவே செய்யும், or state of uniform motion, ஓடுற பொருள் ஓடவே செய்யும், along a straight line unless it is acted upon by some external forces. external force apply பண்ணால் நொட்டிக்கும், நிற்கிற பொருள் நிற்கவே செய்யும், ஓடும் பொருள் ஓடவே செய்யும். இனர்ஷியாவோட டெஃபினேஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாவில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் லா. செகண்ட் லா ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண போகிறேன் பாருங்க. நியூட்டன் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா எதை பற்றி படிக்கணும்னு சொன்னேன்? இனர்ஷியாவை பற்றி படிக்க போகிறோம். நியூட்டன் செகண்ட் லா எதை பற்றி படிக்கணும்? ஃபோர்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஃபோர்ஸை டிரைவ் பண்ண போகிறோம். டிரைவேஷன் வருது. ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறேன், பார்த்துங்க. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க, அந்த 2 லைன் கவனிங்க. The force acting on a body, இது நம்ம ஃபோர்ஸ்னா எஃப்னு சொல்லுவோம்ல, is directly proportional அப்படின்னா force depends on எப்படி to the rate of change of linear momentum. linear momentumனா என்ன படிச்சோம்? mass to velocity of the body and the change in momentum. change in momentum அது என்ன சொல்லி தரேன் அப்புறம், takes place in the direction of the force. இப்போ தேர்ட் லா ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண போறேன், கவனிங்க. இது எல்லாரும் சின்ன கிளாஸ்ல யாராவது படிச்சிருப்பீங்க. தேர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. For every action there is an equal and opposite reaction. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த கன் வச்சு சுடுறேன்னு சொல்லுவாங்க, அதில் ரீகாயில் ஆஃப் த கன் சொல்லுவாங்க. கன்னை வச்சு நம்ம ஃபயர் பண்ணோம்னா புல்லட் முன்னாடி போகும், அந்த கன் வந்து பின்னாடி வரும். அந்த பின்னாடி வர்றதான் அவன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறான். திருப்பி சொன்னேன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இப்போ செகண்டாவோட டெரிவேஷன் மட்டும் நடத்த போறேன்ப்பா, கவனிச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன் கவனிங்க. நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறது ஃபோர்ஸை டிரைவ் பண்ண போறோம். டெரிவேஷன் இங்கே எழுதியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்றேன், கவனிங்க. இனிஷியல் மொமெண்டம். மொமெண்டம்ங்கிற போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். மொமெண்டமோட சிம்பிள் P. அப்புறம் மாஸ் டு வெலாசிட்டின்னு சொல்லியிருப்பேன்.
இந்த இதில் வந்து யூன்னு ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம், வீன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் யூ? யூனா இனிஷியல் வெலாசிட்டி, வீனா ஃபைனல் வெலாசிட்டி. நல்லா இப்போ கவனிங்க பாருங்க, இங்கே தான் இந்த புக்கு இருக்குன்னு வச்சுங்க. இந்த புக்கு இப்படியே தள்ளிட்டு போகிறேன்ப்பா. இதோட ஸ்பீடு வந்து 5 மீட்டர்/செகண்ட் வச்சுங்க. இந்த புக்கு இப்படி ஃபாஸ்ட்டாக தள்ளிகிட்டே இப்படி போயிடுறேன். அப்போ எடுத்தோன்னா 5 மீட்டர்/செகண்ட். நான் ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு போனேன்ல, அது 10 மீட்டர்/செகண்ட் வச்சுங்க. இந்த 5 மீட்டர்/செகண்ட் தான் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இந்த 10 மீட்டர்/செகண்ட் சொன்னால ஃபைனல் வெலாசிட்டி, அது வீன்னு சொல்ல போகிறோம். நம்ம ஏற்கனவே மொமெண்டத்துக்கு படிச்சிருக்கோம். The formula for the momentum is product of mass into velocity. Initial momentum symbol பாருங்க P I, I for initial. அப்ப M into initial velocity U போட்டோம். Final momentum, momentum symbol B போட்டோம். Final கான P F போட்டிருக்கோம். அப்ப product of mass into final velocity M into V. அப்ப initial momentum is equal to M into U, U for initial velocity. Final momentum na PF equal to M into V, V for final velocity. அப்புறம் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஒரு குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுப்பா. இந்த சிம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன். இது பேர் டெல்டான்னு சொல்லுவோம். டெல்டானாவே மேத்தமெட்டிக்ஸில் சேஞ்ச்னு அர்த்தம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டெல்டா பி, தட் இஸ் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், தட் இஸ் எம்வி மைனஸ் எம்யூ. இப்போ மறுபடியும் இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The force acting is directly proportional to the rate of change of linear momentum சொல்றாங்க. ரேட்னு வந்தாவே என்ன மீனிங் அப்படின்னா டிவைட் பை டைம், டிவைட் பை டைம். அப்போ இங்கே பாருங்க, பை செகண்ட்ல the force F directly proportional to rate of change of momentum. momentum ஃபுல்லாக எழுதிக்கணும்ப்பா. அப்போ F proportional to ரேட்னா என்ன சொன்னேன், டிவைட் பை டைம், that is change of momentum by time. ரேட்டுங்கிற வேர்டு வந்தாவே டிவைட் பை டைம் போட்டிருங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், mv minus mu. அப்போ F proportional to mv minus mu by t. இந்த proportion நம்ம remove பண்ணோம் அப்படின்னா we have to introduce some constant, that is proportionality constant. ஜெனரலா இந்த சிம்பிள் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு இது பண்றதுக்கு k ன்னு ஒரு சிம்பிள் இன்ட்ரோ듀ce பண்ணுவோம்ப்பா. அப்போ F is equal to k mv minus u by t. k ஓட வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அந்த வேல்யூ மோஸ்ட்லி it will be equal to 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், F equal to m into v minus u by t. இதில் ஒரு சின்ன ஒரு இது இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். இந்த v minus u by t அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆக்சலரேஷன் a is equal to v minus u by t. அப்போ இந்த v minus u by t எடுத்துட்டு நம்ம a போட போகிறோம். அப்போ F equal to ma, that is force equal to mass into acceleration. Thank you, children.